ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பாப்பாவுக்கு கீரை சாதம் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் நெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா அதில் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துட்டு அதில் வந்து நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி 1/4 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தண்டு கீரை தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த கீரை உங்ககிட்ட இருக்கோ அந்த கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரையை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா சுருங்குற வரைக்கும். அதனால அந்த ஜூஸஸ்லாம் வந்து நல்லா இறங்கிடும் அந்த சாப்பாடில். ஸோ அதனால் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து சாப்பாடு அரிசியும் பாசிப்பருப்பும் கழுவி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஸோ தட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. ஸோ அதனால் நீங்கள் பருப்பு எப்போவுமே கொஞ்சம் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரைஸும் பருப்பும் போட்டுருங்க, ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா அதில் வந்து 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் சால்ட்டும் நான் சேர்த்துருக்கேன். சால்ட் வந்து 1 இயர் பிலோ பேபிஸ்க்கு நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 6 to 7 விசில்ஸ் நல்லா விட்டுருங்க. நல்லா குழஞ்சி வரும் சாப்பாடு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் பாப்பாவுக்கு தாராளமாக அதை கொடுக்கலாம். பாப்பா வந்து ரொம்ப லைக் பண்ணி இதை சாப்பிட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பசங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சு, என்ன நல்லா சாப்பிட்டாங்களா என்னன்றது எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து அது ரொம்ப வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ.